வணக்கம். ரேடான் தயாரிப்புல வசந்தபாலன் இயக்கத்துல இந்த வாரம் ZEE5 OTT-ல ரிலீஸ் ஆகிற வெப் சீரிஸ் தான் இந்த தலைமை செயலகம். ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க. ஒரு பெரிய ஸ்டார் காஸ்ட், நிறைய பிரபலமான நடிகர்கள் நடிச்சிருக்காங்க. ஒரு சின்ன எதிர்பார்ப்பு இந்த வெப் சீரிஸுக்கு இருக்கு. ஆனால் இந்த வெப் சீரிஸுக்கான ப்ரெஸ் ஸ்க்ரீனிங்கை இந்த வாரம் மண்டேவே பண்ணிட்டாங்க. ஆனால் 17th வரைக்கும் ரிவ்யூவை போடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தனால அந்த எம்பார்கோ கொடுத்துருந்தனால அந்த ரிவ்யூவை பண்ணல. நேற்று 2 படம் இருந்ததுனால அந்த படத்தை முடிச்சுட்டு இன்னும் இந்த ரிவ்யூவை போடுவோம். இந்த ரிவ்யூவை போடுறேன். இந்த சீரிஸோட சினாப்சிஸ் என்னங்கிறத சொல்லிட்டு தான் ரிவ்யூ ஆரம்பிக்க போறேன். அதில் பெரிய ஸ்பாய்லர்ஸ் இருக்காது. ஆனாலும் ஸ்பாயில் பண்ணிட்டீங்களே ப்ரோன்னு சொல்ற ஆடியன்ஸுக்காக மைல்ட் ஸ்பாய்லர்ஸ் அஹெட் என்கிற டிஸ்க்ளைமரை தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த சினாப்சிஸை ஸ்கிப் பண்ணிட்டு கூட நீங்கள் ரிவ்யூவை பார்க்கலாம். மற்றபடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தலைமை செயலகம் கதையோட ஆரம்பத்தில் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் ஒரு பொண்ணை ஒரு கும்பல் பயங்கரமாக அடித்து கொடுமைப்படுத்தி காரில் கட்டி இழுத்துட்டு போகிறாங்க. அந்த பொண்ணு பரிதாபமாக அவளுக்கு உடம்புல சதையெல்லாம் பிஞ்சு கிடக்குது. ஆனால் ஒரு பாயிண்டில் அந்த பொண்ணுக்கு வெறி வந்து பக்கத்தில் இருக்கிற ஒரு கோடலை எடுத்து கோவமாக எல்லாரையும் தன்னை கொடுமைப்படுத்தின எல்லாரையும் கொலை பண்ணிட்டு அந்த பொண்ணு தப்பிச்சு போயிடுது. ஆனால் அந்த பொண்ணு யார் இந்த கொலையை பண்ணாங்க அப்படிங்கிறத போலீஸால் கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷம் விசாரணைக்கு அப்புறம் கூட கண்டுபிடிக்க முடியல. ஸோ கோர்ட் இந்த வழக்கு விசாரணையை சிபிஐக்கு மாற்றுறாங்க. சிபிஐ இந்த வழக்கு விசாரணையை ஆரம்பிக்கிறாங்க. கட் பண்ணால் தமிழ்நாட்டில் சிஎம் கிஷோர் இருக்காரு. அவருக்கு எதிராக ஒரு ஊழல் வழக்கு கோர்ட்டில் நடந்துட்டு இருக்கு. அதோடைய தீர்ப்பு வரப்போது அந்த தீர்ப்பு அவருக்கு எதிராக தான் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இவருக்கு அப்புறம் தமிழக சிஎம் யாரு அப்படிங்கிற ஒரு பரபரப்பான சூழல் அவருடைய ஃபேமிலிக்குள்ளேயே நிலவுது. ஏன்னா அவருடைய பொண்ணு மருமகன் 2 பேருக்குள்ளேயுமே அடுத்த சிஎம் அவங்க தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு கனவு இருக்கு. அவங்க ஆளாளுக்கு அதுக்கேற்ற மாதிரி சில பிளான்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. சிஎம் கிஷோருக்கும் ஜேர்னலிஸ்ட் ஸ்ரீயா ரெட்டிக்கும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு. ஆனால் இந்த ரிலேஷன்ஷிப் கிஷோருடைய ஃபேமிலிக்கும் பிடிக்கல, ஸ்ரீயா ரெட்டியோடைய பொண்ணுக்கும் பிடிக்கல. ஸ்ரீயா ரெட்டி அவங்களுடைய கட்சிக்கு ஆளுங்கட்சிக்கு ஒரு பொலிட்டிக்கல் அட்வைசராகவும் இருக்காங்க. கனி குஸ்ருதி ஸ்ரீயாவுடைய நீண்ட கால ஃப்ரெண்ட், ஒரு பழைய ஃப்ரெண்ட். அவங்க திடீர்னு ஸ்ரீயா வீட்டுக்கு வந்து எனக்கு ஹார்பரில் ஒரு கன்சைன்மெண்ட் இருக்கு, அதை எப்படியாவது எந்த பிரச்சனையும் இல்லாமல் வெளியில் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஹெல்ப் கேட்குறாங்க. அதை கொஞ்சம் கொஞ்சமாக பிளாக்மெயிலாக மாற்றுறாங்க. இன்னொரு பக்கம் ஸ்பையா போன ஒரு போலீஸை கொண்டுறாங்க. அந்த விசாரணையை பரத் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு. பேரலா நார்த்தில் சிபிஐ அந்த முன்னாடி சொன்னாலே அந்த விசாரணையும் நடத்திட்டு இருக்காங்க. ஸோ இது எல்லாத்துக்கும் ஒன்றுத்தோட ஒன்று என்ன சம்பந்தம், இதெல்லாம் கல்மினேட் ஆகிற பாயிண்ட் என்ன, ஒரு விஷயம் எப்படி இன்னொரு விஷயத்தை இம்பாக்ட் பண்ணுது, தமிழக சிஎம்முக்கு என்ன ஆச்சு, இதெல்லாம் தான் இந்த தலைமை செயலகம். நிறைய கேரக்டர்ஸ், ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒரு பேக் ஸ்டோரி, ஒரு மோட்டிவ், ஒரு பிரச்சனை, அதையெல்லாம் கோர் கதையோட சம்பந்தப்படுத்தின விதம், ஒவ்வொரு கதைக்குமே ஏதோ ஒரு வகையில் சாட்டிஸ்ஃபைங்கான எண்டிங்னு ரைட்டர் ஜெயமோகனோட சேர்ந்து இயக்குனர் வசந்தபாலன் வெப் சீரிஸுக்கான பக்காவான ஒரு ஸ்கிரிப்டை உருவாக்கி இருக்காரு. இதுல பிரச்சனைகள் இல்லாம இல்ல, ஆனா முதல்ல நல்ல அம்சங்கள் என்னென்ன அப்படிங்கிறத சொல்றேன். நிறைய பிரபலமான முகங்கள் சீரிஸ்ல இருக்காங்கன்னு சொன்ன இல்லையா, கிஷோர், ஸ்ரீயா ரெட்டி, ரம்யா நம்பிசன், கனி குஸ்ருதி, நிரூப் நந்தகுமார், பரத், ஆதித்ய மேனன், சந்தான பாரதி, கவிதா பாரதி, ஷாஜி, வைஜ மகேந்திரன், இவங்க ஒவ்வொருத்தருமே அவங்க ட்ராக்ல ஃபிளாலஸான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. ஒருத்தரை விட இன்னொருத்தர் பெட்டரா நடிச்சிருக்காருன்னு சொல்ல முடியாத வகையில் இவங்க எல்லாருமே ஈக்குவலா இந்த கதையை ஆங்கர் பண்ணி கொண்டு போறாங்க. கன்வின்சிங்கான போர்ட்ரேல்ஸை கொடுத்துருக்காங்க. இந்த காஸ்டிங் டிசிஷன்ஸும் அதுல அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸும் இந்த சீரிஸோட மிகப்பெரிய ஸ்ட்ரென்த். அண்ட் இந்த சீரிஸ்ல என்ன ஆச்சரியப்படுத்தின நடிகர்கள் 2 பேர். முதல்ல ரம்யா நம்பிசன் சிஎம் உடைய பொண்ணு கேரக்டர் நடிச்சிருக்காங்க. ஒரு அழுத்தமான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. கம்ப்ளீட்டான கிரே கேரக்டர் கிடையாது, ஆனா கம்ப்ளீட்டா அந்த கேரக்டர் நம்ப முடியாது. இந்த பேலன்ஸை செம்மையா மெயின்டைன் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட டப்பிங் குரலும் கூட நல்லா இருந்தது. தென் சிஎம்மோட மாப்பிள்ளையா நடிச்சிருக்கிற நிரூப், அவர் வர முதல் சீன்லேருந்தே அவர் நெகட்டிவ் கேரக்டர் தான். அது கொஞ்சம் மிஸ் இருந்தாலும் அந்த போர்ட்ரேயல் கேரிகேச்சரா மாறி இருக்கும். ஆனா வல்னரபிலிட்டிஸ் இருக்கிற ஒரு நெஜ ஆள் மாதிரி தான் அதை கேரி பண்ணியிருக்காரு, போர்ட்ரே பண்ணியிருக்காரு. நல்லா இருந்தது. தென் சிபிஐ விசாரணையில ஆதித்ய மேனன் கூடவே ஒரு போலீஸ் வருவாரு. அவருடைய நடிப்பும் நல்லா இருந்தது. சாரி அவர் பேர் தெரியல. வைட் ஆங்கிள் ரவிசங்கரோட சினிமாட்டோகிராஃபி சிறப்பு. சைமன் கே கிங், ஜிப்ரான் 2 பேருடைய பின்னணி இசை இந்த சீரிஸோட பரபரப்பான காட்சிகளுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு ஈக்குவலா ஃபில்லர் காட்சிகளும் போர் அடிக்காம பாத்துக்குது. அண்ட் இந்த சிபிஐ விசாரணைன்னு ஊரா போறாங்க, நிறைய ஸ்டேட்டுக்கு போறாங்க. அதெல்லாம் ஜஸ்ட் கிரீன் மேட்ல எடுத்து டெக்ஸ்ட் எல்லாம் போட்டு போங்கடிச்சு ஏமாத்தாம 2-3 சீனா இருந்தாலுமே கூட அந்தந்த ஊருக்கே போய் ஷூட் பண்ணிருக்காங்க. இது அந்த போர்ஷன்ஸுக்கு ஒரு நம்பகத்தன்மையை சேர்க்குது. இந்தியாவோட பல மாநிலங்கள் நடந்த அரசியல் சார்ந்த சம்பவங்கள், அதை எல்லாத்தையும் அடிப்படையா வச்சு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு கதை. ஸோ இந்த கதையை பார்க்கும்போது ஒரு ஃபெமிலியரான டோன் தான் இருக்கும். எங்கேயோ பார்த்துருக்குமே, எங்கேயோ கேள்விப்பட்டிருக்குமே அப்படிங்கிற ஒரு ஃபீல் கண்டிப்பா வரும். ஆனா இந்த கதையை விட இந்த கதையோடைய கதாபாத்திரங்கள், அந்த கதாபாத்திரங்களுக்குள்ள இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப் டைனமிக்ஸ் ஸ்கிரீன்ல கொண்டு வரப்பட்ட விதம் தான் நம்மளோட இன்ட்ரெஸ்ட்டை ஹோல்ட் பண்ணுது. ஒவ்வொரு ட்ராக்கையும் ஒவ்வொரு கதாபாத்திரத்தையும் ப்ராப்பரா எஸ்டாப்ளிஷ் பண்ணி கொண்டு போறதுனால த்ரூ அவுட் இந்த 8 எபிசோட்ஸ்லயுமே ஹேப்பனிங்கான ஏதோ ஒரு ஆஸ்பெக்ட் இருக்கு. அண்ட் இந்த ட்ராக்ஸோட ப்ராக்ரஷன் ஒவ்வொன்றுமே இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கு. எல்லா கேரக்டர்ஸுமே பிளாக் அண்ட் ஒயிட்டா தான் எழுதப்பட்டிருக்குங்கிறதுனால கிஷோர் கேரக்டர் நல்லவரா கெட்டவரா, ஸ்ரீயா நல்லவங்களா இல்லையா, கனியை வந்து பிளாக்மெயில் பண்றாங்களே, ஒருவேளை அவங்க வந்து வில்லியா இருப்பாங்களோ, நிரூப் கேரக்டர் தான் வில்லன் போல இருக்குது, கடைசியில் அவர் தான் முதல்ல குத்த போறாரு போல இருக்கு. இந்த ரம்யா நம்பிசன் என்னதான் பிளான் பண்றாங்கன்ற மாதிரி இந்த கேரக்டர்ஸோட மோட்டிவ் என்ன அப்படிங்கிறத யோசிக்கிறதே ஒரு மர்டர் மிஸ்ட்ரி மூட்ல தான் இருக்கா,
இந்த ஒரு ஆஸ்பெக்டும் இந்த சீரிஸுக்கு ஃபேவரா தான் ஒர்க் ஆகுது. அடுத்து இந்த சீரிஸோட டிராபேக்ஸ் என்ன அப்படின்னு சொல்லணும்னா, முதல்ல எல்லா ட்ராக்ஸும் ஒர்க் ஆகுதா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒர்க் ஆகுது. ஆனா கம்பேரிட்டிவ்லி பரத் விசாரணை பண்ண அந்த ட்ராக் கொஞ்சம் வீக்கா தான் இருக்கு. ஏன்னா அவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு, ஸ்ட்ராங்கான பெர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்திருக்காரு. பட் ஸ்டில் அதையும் தாண்டி மற்ற ட்ராக்ஸோட கம்பேர் பண்ணும்போது அது கொஞ்சம் வீக்கா தான் ஃபீல் ஆகுது. தென் சிபிஐ விசாரணை ஒன்று நடக்குது இல்லையா, ஆதித்ய மேனன் விசாரணை பண்றாரு இல்லையா, அதுவுமே கூட ஒரு பாயிண்ட்டுக்கு மேல நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா போர் அடிக்க ஆரம்பிக்குது. அது இன்னும் கூட கிறிஸ்பா ரேப் அப் பண்ணிருக்கலாம். அண்ட் 8 எபிசோட்ஸும் ஓவராலா போர் அடிக்கலனாலுமே கூட ஒவ்வொரு எபிசோட்லயுமே சில விஷயங்களை கொஞ்சம் இழுத்தடிச்சு நேரத்தை கடத்துற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. 8 எபிசோட் டியூரேஷன் வரணுன்றதுனால அதை பண்ணிருக்கலாம். ஆனா அதையெல்லாம் கொஞ்சம் வேகப்படுத்தி இருந்தா அட்லீஸ்ட் ஒரு எபிசோடையாவது மிச்சப்படுத்திருக்கலாம். அண்ட் இந்த சீரிஸ்ல நிறைய கிளைக்கதைகள் இருக்கு. இந்த ஆஸ்பெக்ட் எல்லாருக்கும் பிடிக்குமா, எல்லாராலையும் எல்லா கிளைக்கதைகளையும் ஃபாலோ பண்ண முடியுமா அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட்டான விஷயம் தான். அண்ட் இந்த சீரிஸ்ல சில ஷூட் அவுட், சில ஆக்ஷன் சீன்ஸ்லாம் இருக்கு. ஆனா இந்த ஆக்ஷன் சீன்ஸோட ஸ்டேஜிங் கொஞ்சம் அமெச்சூரா தான் ஃபீல் ஆச்சு. ஃபைனலா இந்த கதையோட பிரெடிக்டபிளான நேச்சர் இதோட முக்கியமான பிரச்சனை. கொஞ்சம் ஃபெமிலியரான டோன்ல தான் கதை நகருது. அதை நடிகர்கள் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வச்சு சரி கட்டிடுறாங்கன்னு சொன்னேன் இல்லையா. பட் திரைக்கதையில கூட அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிறத நம்மளால பெரும்பாலும் கரெக்டாவே ப்ரெடிக்ட் பண்ண முடியுது. இன்ஃபேக்ட் 8வது எபிசோட்ல வர வேண்டிய ஒரு ட்விஸ்ட்டை நம்மளால முதல் எபிசோட்லயே கண்டுபிடிக்க முடிஞ்சிருது. அந்த அளவுக்கு தான் அந்த ட்விஸ்ட் பிளேஸ் பண்ணப்பட்டிருக்கு. பட் இதையெல்லாம் மீறி இந்த சீரிஸோட களம் கொடுக்குற ஒரு நிஜ லைஃப் கனெக்ட் இருக்கு இல்லையா, அது தொடர்ந்து இதை முழுசா நம்மள பார்க்க வைக்குது. இது ஒருவேளை டிஎம்கே சொல்றாங்களோ, இல்ல இது ஏடிஎம்கே சொல்றாங்களோ, இல்ல எல்லாத்தையும் மிக்ஸ் பண்றாங்களோ, இல்ல ஒருவேளை இது பிஜேபியில் இருக்கிற அந்த அரசியல்வாதியை சொல்றாங்களோ, இதே மாதிரி ஒரு சம்பவம் ஆந்திராவில் நடந்திருக்குன்னு ஒவ்வொரு விஷயத்தையுமே நம்ம ரியல் லைஃப் ரெஃபரன்ஸோட கனெக்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணிட்டே இருக்கோம் பாருங்க. அது ஒரு வகையில நம்மள ஆக்டிவா அட்டென்டிவா பார்க்க வைக்குது. இது ஒரு வகையில ஃபால்ஸ் சென்ஸ் ஆஃப் எக்ஸைட்மெண்டா கூட இருக்கலாம். ஆனா அதை கரெக்டா பண்ணிருக்காங்க இல்லையா, சோ தப்பு இல்ல. மொத்தத்துல இந்த தலைமை செயலகம் தமிழ் ஓடிடி சூழல்ல வந்திருக்கிற ப்ராமிசிங்கான வெப் சீரிஸ்ல ஒன்னு. ஒரு சில குறைகள் இருந்தாலுமே கூட வெப் சீரிஸ்க்கான ப்ராப்பரான கதை அது ஆல்மோஸ்ட் ஒரு மாதிரி கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் கொடுக்குது. இது ZEE5 ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல ரிலீஸ் ஆயிருக்கு. அவங்களே 18+ ரேட்டிங் தான் கொடுத்துருக்காங்க. அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. அண்ட் இந்த வெப் சீரிஸை நான் பார்த்தது பெரிய ஸ்க்ரீனில் பேக் டு பேக் 8 எபிசோட்ஸுமே கிட்டத்தட்ட 4-4.5 மணி நேரத்தில் ஸ்க்ரீன் பண்ணிட்டாங்க. ஸோ பெரிய டிஸ்ட்ராக்ஷன்ஸ்லாம் இல்லாமல் பெரிய ஸ்க்ரீனில் அடுத்தடுத்து பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சு அப்படிங்கிறத அந்த ரிவ்யூவில் சொல்லியிருக்கேன். இந்த வீட்டோட கம்ஃபர்ட்டில் நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸோட ஓடிடி பிளாட்ஃபார்மில் இந்த சீரிஸை பார்க்கும்போது நீங்கள் என்ன ஃபீல் பண்ணீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.